வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 9 முதல் 12 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துரும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை மாதிரி கொடுத்துடலாம். அதாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பதிவில் இந்த 4 நாள்களுக்கு உண்டான வீடியோ பதிவில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தினுடைய முதல் பெண் தலைமை அதிகாரி யார் அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருது, ஆண்டுதோறும் வந்து வழங்கக்கூடிய சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 51வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். அகழாய்வுகள் குறித்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி தாய்லாந்து சுற்றுலாத்துறையினுடைய விளம்பர தூதராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா இலங்கை கடலோர காவல்படை 7வது வருடாந்திர கூட்டம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய முதல் பெண் செயலாளராக யார் வந்திருக்கிறா அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 8வது ஆசியன் இந்திய வட்டமேஜை மாநாடு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேசிய சட்ட உதவி ஆணையத்தினுடைய செயல் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டென்னிஸ் போட்டியில் யார் வெற்றியாளர்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். மேலும் ஒரு நூல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து சென்னை ஐஐடிக்கும் இஸ்ரோக்கும் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2 தலைவர்கள் வந்து மறைந்திருக்கிறார்கள், அது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சில முக்கியமான தினங்கள், நிமோனியா தினம், பொது சேவைக்கான ஒளிபரப்பு தினம், அதற்கப்புறம் WTPA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி, மற்றும் தேசிய கல்வி தினம், உலக தடுப்பூசி தினம், உலக பொது போக்குவரத்து தினம், அதற்கப்புறம் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய உருவாக்க தினம், தேசிய சட்ட சேவைகள் தினம், உலக சுதந்திர தினம். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த ஒரே வீடியோ பதிவில் நம்ம டிஸ்கஸ் செய்ய இருக்கிறோம். ஸோ பொறுமையாக என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, சரி, ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தினுடைய முதல் பெண் தலைமை அதிகாரியாக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கவர் யார்? தமிழகத்தினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள். இவர் எந்த மாநிலத்தில் வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் வந்து பிறந்திருக்கிறவங்க தான் இந்த அர்ச்சனா பட்நாயக் அவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா 2002 IAS அதிகாரியாக பொறுப்பு வகித்திருக்கிறாங்க. ஓகேங்களா. இதற்கு முன்னாடி எதில் சார் இருந்தாங்க அப்படின்னா MSME என்று சொல்லக்கூடிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையினுடைய செயலாளராக இருந்திருக்கிறாங்க. ஸோ சத்யபிரகாஷ் சாஹூ இவர் தான் இதற்கு முன்னாடி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தார். தற்பொழுது இவர் என்ன அப்படின்னா கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையினுடைய முதன்மை செயலராக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இந்த சத்யபிரகாஷ் சாஹூ அப்படின்றவர் 2018 காலகட்டத்திலிருந்து இந்த பதவி வகித்து வந்தார். இப்போ மாற்றப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த அர்ச்சனா பட்நாயக் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசிரிய தேர்வாணைய குழுவினுடைய தலைவராகவும் இதற்கு முன்னாடி இருந்திருக்கிறார். ஓகேங்களா. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார் தற்போது வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி ஆசிரிய தேர்வாணைய குழுவினுடைய தலைவராகவும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இருந்திருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வினா. ஓகே, 2வது கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருதுகளில் சிறந்த வீரருக்கான விருது பெற்றவர் யார்? அதாவது இந்த சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருதுகள் சிறந்த வீரர், சிறந்த கோல் கீப்பர், வீராங்கனை, பெண் கோல் கீப்பர் விருது, இந்த மாதிரி பல்வேறு விருதுகள் அறிவிக்கப்படும். ஸோ அதில் நம்ம கொஸ்டினாக சிறந்த வீரருக்கான விருதை பெற்றிருக்கவர் யார் அப்படின்னா கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங். நம்மளுக்கு தெரியும், கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள் தான் இந்த விருதை 3வது முறையாக இந்த ஆண்டிற்கு பெறுகிறார். ஓகேங்களா. கிட்டத்தட்ட எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுச்சு இல்லையா, ஸோ இவர் மட்டுமே 10 கோல்கள் வரைக்குமே அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அடிச்சிருந்தார். ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒரு 10 கோல்கள் அடித்தனால இந்தியா என்ன பதக்கம் வாங்கிருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது முறையாக ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சிறந்த கோல் கீப்பராக PR ஸ்ரீஜேஷ் அவர்கள் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் இதோட என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இவர் ஓய்வு என்ன பண்ணியிருக்காரு, அறிவிப்பு செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிறந்த வீராங்கனை விருது அப்படின்றது இப்பி ஜேன்சன் நெதர்லாந்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பெண் கோல் கீப்பர் விருது
ஏஜியோ அப்படின்றவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க எந்த நாடு சார் அப்படின்னா சைனா நாட்டை வந்து சார்ந்தவர்கள். எந்த நாடு அப்படின்னா சைனா நாட்டை சார்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருதுகள் சிறந்த வீரர் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 51வது புதிய தலைமை நீதிபதி யார்? 51வது புதிய தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள். ஓகேங்களா? சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவருடைய பதவிக்காலம் எதுவரையும் இருக்கும் அப்படின்னா 2025லிருந்து மே 13 வரைக்கும், 2025 மே 13 வரைக்கும் இருக்கிறாரு. நம்மளுக்கு தெரியும் 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் சார்? டிஒய் சந்திரசூட் அவர்கள் தற்பொழுது ஓய்வை அறிவித்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓய்வை அறிவித்ததன் காரணமாக அதனால தான் இப்போ சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து அடுத்து 51வதாக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படின்றத அடிக்கடி வந்து டிஎன்பிசி வினாத்தாள்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குடியரசுத் தலைவர் தான் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து விட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து 1983 வழக்கறிஞராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. 2006 காலகட்டத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்திருக்கிறார். மற்றும் வந்து 2019 உச்சநீதிமன்ற நீதிபதியாக இவர் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் 50வது தலைமை சந்திரசூட் ஓய்வு அறிவித்திருக்கிறார். ஓய்வு வந்து நிறைவு பெற்றிருக்கிறது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த சந்திரசூட்டினுடைய மிக முக்கியமான விஷயங்கள் 2016 உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். 22 தலைமை நீதிபதியாக உயர் பெற்றார். தற்பொழுது ஓய்வு அறிவித்திருக்கிறார். சந்திரசூட் தலைமையிலான குழு இல்லை சந்திரசூட் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை வந்துட்டு வழங்கியிருக்கிறார்கள். முக்கியமான தீர்ப்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓரினச் சேர்க்கை போன்ற வழக்குக்கான தீர்ப்பாக இருக்கட்டும், அயோத்தி வழக்கு போன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் சந்திரசூட் வழங்கிய ஒரு தீர்ப்புகள் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம 51வது தலைமை நீதிபதியாக யார் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சார்? சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே. 4வது கொஸ்டின். 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய அணிகலன் தயாரிக்க பயன்படும் ஜாஸ்பர் சாட் கற்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய அணிகலன்கள் தயாரிக்க பயன்படும் ஜாஸ்பர் சாட் கற்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா விருதுநகரினுடைய வெம்பக்கோட்டை. ஓகேங்களா? ஸோ தமிழக அரசினுடைய சார்பில் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஸோ நம்ம டெய்லியுமே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இந்த மாதிரி எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது குறித்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது குறித்து வினாக்களுமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கிறது என்னது? ஜாஸ்பர் சாட் கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாஸ்பர் அப்படின்னு நம்ம எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரத்தின கற்கள் வகையை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரத்தின கற்கள் வகையை சார்ந்த இந்த ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். அணிகலன்கள் தயாரிக்க ஸோ இது வந்து அணிகலன்கள் செய்ய பயன்படக்கூடியது. இந்த ஜாஸ்பர் கற்கள் என்னென்ன கலர்லாம் இருக்கும் அப்படின்றது கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. மஞ்சள், சிவப்பு, பச்சை இந்த 3 இதில் இந்த ஜாஸ்பர் கற்கள் என்பது கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்குது சிவப்பு கலர். ஓகேங்களா? ஸோ இந்த வெம்பக்கோட்டையில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு நடக்குது அப்படின்னா 3வது கட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாட் கற்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாட கருவிகள் தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? 5வது கொஸ்டின். தாய்லாந்து சுற்றுலாத்துறையினுடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தாய்லாந்து சுற்றுலாத்துறையின் அதிகாரப்பூர்வமாக விளம்பரத்துறை தூதராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா யார் சார்? சோனு சூட் அவர்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனு சூட் அவர்கள் தான். இவர் வந்து நடிகர், பிரபலமான ஒரு நடிகர். அதாவது வந்து ஹிந்தி மற்றும் தெலுங்கில் இவர் என்ன அப்படின்னா ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறவர். தற்பொழுது இவர் கௌரவ ஆலோசகராகவும் இந்த விளம்பர தூதருக்கு தாய்லாந்து சுற்றுலாத்துறை அதிகாரப்பூர்வமாக நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் ஹிந்தி மற்றும் தமிழ் நடிகர். நிறைய விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். ஃபிலிம்பேர் விருதுகளாக இருக்கட்டும், ஆந்திர மாநிலத்தினுடைய நந்தி விருது, ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்படக்கூடிய நந்தி விருது வாங்கியிருக்கிறாரு. ஃபிலிம்பேர் விருது வாங்கியிருக்கிறாரு. இவர் எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறையா பேருக்கு வந்து இவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? சோனு சூட் அவர்கள். ஸோ அதன் மூலமாக இவர் பிரபலமாக மாறினார். ஓகேங்களா? ஓகே. 6வது.
இந்தியா இலங்கை கடலோர காவல்படை 7வது வருடாந்திர உயர்நிலை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இன்னும் எங்கே சார் நடைபெற்றது? கொழும்பு, இலங்கையில் தான் வந்து நடைபெற்றது. எப்போ? நவம்பர் 11 நடைபெற்றது அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம். இதில் டிஜிஎஸ் பரமேஷ் மற்றும் ஓய் ராஜபிரியா சேரசிங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா, கடல்சார் குற்றங்களை வந்து எதிர்த்து போராடுவதற்கான ஒரு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காகவும், கடல்சார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, மேலும் வந்து 2 நாடுகளுக்குடையான கடலோர காவல் படைக்கு இருக்கக்கூடிய தேடல், மீட்பு, கடல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்துட்டு முன்னிறுத்தி தான் வந்து இந்த வருடாந்திர உயர்நிலை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, இந்தியா இலங்கை கடலோர காவல் படை 7வது வருடாந்திர உயர்நிலை கூட்டம் என்பது கொழும்பு, இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. அடுத்தது 7வது, அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய முதல் பெண் செயலராக தற்பொழுது யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, முக்கியமானது சார் இது, சூசன் வைல்ஸ் அவர்கள். ஓகேங்களா? இதை யார் அறிவிப்பு செஞ்சா அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப். ஓகேங்களா? ட்ரம்ப் அவர்கள் தான் வந்து இது என்ன பண்ணார், அறிவிப்பு செய்திருக்கிறார். ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பினுடைய தேர்தல் பிரச்சார குழு மேலாளராக இதுக்கு முன்னாடி வந்து செயல்பட்டுருக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016, 2020 நடைபெற்ற தேர்தலில் ட்ரம்ப்பினுடைய இந்த பிரச்சார குழு மேலாளராக இவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. தற்பொழுது அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய முதல் பெண் செயலராக இந்த சூசன் வைல்ஸை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிப்பு செய்திருக்கிறார். உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வந்து யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 8வது கொஸ்டின், 8வது ஆசியன் இந்தியா வட்டமேசை மாநாடு எங்கே நடைபெற்றது? 8வது ஆசியன் இந்திய வட்டமேசை மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா, சிங்கப்பூர். நம்ம இந்தியாவினுடைய சார்பில் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்பு செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா? இந்தியாவினுடைய சார்பில் யார் பங்கேற்றிருக்கிறார் அப்படின்னா, ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். இதில் பெருசாக எதுவும் இல்லை. அடுத்து 9வது கொஸ்டின், தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? தேசிய சட்ட உதவி ஆணைய செயல் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, பிஆர் கவாய் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எப்போ அப்படின்னா, நவம்பர் 11 தான் இவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த தேசிய சட்ட உதவி ஆணையம் அப்படின்றது எதற்கான ஒரு ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் நலிந்த பிரிவினர் இருப்பாங்க இல்லையா, சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு வந்து இலவசமாக சட்ட உதவிகள் வழங்குவதை வந்து பண்ணுறது, அதுதான் இவங்களுடைய முக்கிய பணி. இந்த தேசிய சட்ட உதவி ஆணையத்தினுடைய முக்கிய பணியாக இருக்குதுன்னா, சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு வந்து இலவசமாக சட்ட உதவிகள் வழங்கப்படும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அடுத்த படிநிலையில் இருக்க நீதிபதியை தான் இந்த தேசிய சட்ட உதவி ஆணையத்தினுடைய செயல் தலைவராக நியமிப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள என்ன மேற்கொண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேசிய சட்ட உதவி ஆணையத்தின் புரவலர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரவலர்னு சொன்னாலும் இவர் தான், தலைவர்னாலும் சொன்னாலும் இவர் தான். ஸோ இதுதான் தேசிய சட்ட உதவி ஆணையத்தினுடைய ஒரு பணியாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 10வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியினுடைய மாஸ்டர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஓகேங்களா? சாம்பியன் பிரிவில் அரவிந்த் சிதம்பரம் அவர்கள் வந்து பட்டத்தை வந்து பெற்றிருக்கிறார். 2வது லெவன் ஆரோவியன் அப்படின்றவர் வந்து பட்டத்தை பெற்றிருக்கிறார். 3வது அர்ஜுன் எரிகைசி. சேலஞ்ச் பிரிவில் பிரணவ் அவர்கள் வந்து சாம்பியன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 11 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகை. ஓகேங்களா? 11 லட்சம் பரிசு தொகை. இது வந்து 2வது எடிஷனாக இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதற்கிடையே, யார் யாருக்கு? சென்னை ஐஐடிக்கும் இடையே, இஸ்ரோவுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. எது குறித்து அப்படின்னா, செயற்கைக்கோள் ராக்கெட் வெப்பநிலை ஆராய்ச்சி மையம் அமைப்பது தொடர்பாகத்தான் இந்த 2 சென்னை ஐஐடிக்கும் இஸ்ரோக்கும் இடையே வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. 1.84 கோடி அளவில். ஓகேங்களா? அதாவது திரவம் மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட இருக்கிறது. இதுக்காக சென்னை ஐஐடியும் இஸ்ரோவும் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் விஷயம். அடுத்தது சர்வதேச ஹாக்கி சம்மேளன தலைவராக தயாப் இக்ராம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? சர்வதேச ஹாக்கி சம்மேளன தலைவராக தயாப் இக்ராம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் 2016 காலகட்டத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார். தற்போது தலைவராக மாறியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த நவம்பர் 9ஆம் தேதி ஓமன் இருக்கு இல்லையா, ஸோ ஓமனில்
ஓமனில் மஸ்கட் அப்படின்ற இடத்துல நடைபெறக்கூடிய 49வது மாநாட்டில் தான் இதை பற்றி இவரை வந்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஸ்பீக்கிங் வித் நேச்சர் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஸ்பீக்கிங் வித் முக்கியமானது. ஸ்பீக்கிங் வித் நேச்சர் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா அவர்கள். இவர் ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர்கள். இந்த புத்தகத்தில் முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலினுடைய அடித்தளத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பழங்குடியின தலைவர்களாக இருக்கட்டும், வேட்டையாடுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள், வேட்டையாடுபவர்களாக இருந்து மாறிய பாதுகாவலர்களாக மாறினவங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த புத்தகத்தில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி எங்கே நடைபெற்றது? WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி என்பது ரியாத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகோ கவுப் யுஎஸ்ஏ சேர்ந்த வீராங்கனை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜெங்கின் பென் சைனா வீராங்கனை எதிர்த்து முதல் முறையாக இவங்க சாம்பியன் பட்டத்தை பெறுகிறார்கள். இவங்க ஒரு இளம் வீராங்கனை. அடுத்தது 2 நபர்கள் மறைவு. இந்திரா சொக்கநாதன் அவர்கள் மறைவு செஞ்சுருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு எழுத்தாளராக இவங்க இருந்திருக்கிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 700 சிறுகதைகள், 340 நாவல்கள், 105 தொடர்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. இவருடைய ஃபேமஸ், நம்ம சின்ன வயசில் 90s கிட்ஸாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டாயம் தெரியும். மர்மதேசம், விடாது கருப்பு, இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்த ஆள்களாக தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது போன்ற இதுக்கு வந்து எழுத்து யார் அப்படின்னா இவர் தான். இவர் வந்துட்டு 99 தமிழ் வளர்ச்சித்தினுடைய சிறந்த பரிசை வந்து பெற்றிருக்கிறார். சின்னத்திரை விருது வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவருக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா மறைவாயிருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 2வது டெல்லி கணேசன் அவர்கள் மறைவு. நம்மளுக்கு தெரியும் டெல்லி கணேசன் அவர்கள் அப்படின்னாலே திரைப்பட நடிகர். நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்கிறாரு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வாழ்நாள் சாதனையாளராக விருது வாங்கியிருக்கிறாரு. 79 பசி அப்படின்றதற்காக சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்கிறாரு தமிழக அரசிடமிருந்து. 93 கலைமாமணி பட்டத்தை விருதை வந்து வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவரும் வந்து வயதிற்கு மூப்பின் காரணமாக இப்போ தற்பொழுது மறைவாயிருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது சில முக்கியமான தினங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய உருவாக்க தினம் என்பது நவம்பர் 9. உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய உருவாக்க தினம் என்பது நவம்பர் 9. ஓகேங்களா? இது எப்போ வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. இது ஒரு கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? உத்தரகாண்ட் மாநிலம் எந்த மாநிலத்திலேருந்து பிரிந்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 2000. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கேபிட்டல் என்ன சார்? டேராடூன். இதையே வந்து கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய உத்தரகாண்டினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா டேராடூன். கிட்டத்தட்ட 13 மாவட்டங்கள் என்பது இந்த உத்தரகாண்டில் அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தேசிய சட்ட சேவைகள் தினம் என்பது நவம்பர் 9. தேசிய சட்ட சேவைகள் என்பது நவம்பர் 9. இந்த சமூகத்தில் பலவீனமான பிரிவினர்களுக்கு இலவச சட்ட சேவைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சட்ட சேவைகள் ஆணையம் அப்படின்றது. ஓகேங்களா? இதற்கான கருப்பொருளாக எம்பவரிங் ஜஸ்டிஸ் அக்சசபிள் லீகல் எய்ட் ஃபார் ஆல் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்குது. இந்த இந்திய சட்ட உதவிகள் ஆணையம் என்பது 95 அமல்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1987. அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 95. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பீஸ் என்பது நவம்பர் 9 15 வரைக்கும் கொண்டாடப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா குளோபல் சயின்ஸ் ஃபார் குளோபல் வெல்பீயிங், அதாவது அறிவியல் மற்றும் அமைதி. இந்த இரண்டுத்துக்கான வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது உலக சுகாதார தினம் என்பது நவம்பர் 9 கொண்டாடப்படுகிறது. உலக சுகாதார தினம் தவறுதலாக டைப் செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர தினம், உலக சுதந்திர தினம் மாற்றிக்கங்க. ஓகேங்களா? உலக சுதந்திர தினம் என்பது நவம்பர் 9 கொண்டாடப்படுகிறது. இந்த பெர்லின் சுவரினுடைய வீழ்ச்சி மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பிய கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய முடிவை வந்து நினைவு கூறும் வகையில் தான் இதை வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த உலக சுதந்திர தினம் என்பது எப்போ இருந்து அப்படின்னா 2001 கட்டத்திலிருந்து இது கொண்டாடப்படுகிறது. அடுத்தது உலக போக்குவரத்து தினம் என்பது நவம்பர் 10. உலக போக்குவரத்து தினம் என்பது நவம்பர் 10. இந்த தினம் பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் நிலையான, அணுகக்கூடிய மற்றும் திறமையான போக்குவரத்து அமைப்புகளுடைய முக்கியத்துவத்தை வந்து பற்றி கூறுவதற்காகத்தான் இந்த தினம் போக்குவரத்து தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா கனெக்டிங் கம்யூனிகேட்ஸ் ரெடியூசிங் எமிஷன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே,
அடுத்தது உலக தடுப்பூசி தினம் என்பது நவம்பர் 10 தான் கொண்டாடப்படுகிறது. இந்த உலக சுகாதார அமைப்பு WHO இருக்கு இல்லையா, ஸோ உலக சுகாதார அமைப்பு WHO வந்து தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்பூசிகளினுடைய முக்கியத்துவம், ஓகேங்களா, இந்த தடுப்பூசிகள் மற்றும் நோய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசிகள் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த தடுப்பூசி அப்படின்றது ஒரு போர்ட்டலில் வெப் போர்ட்டலில் இந்திய அரசு இப்போ அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது என்ன அப்படின்ற நீங்கள் சொல்லுங்கள். WHO எங்கே இருக்குது, அது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தேசிய கல்வி தினம் என்பது நவம்பர் 11. தேசிய கல்வி தினம் என்பது நவம்பர் 11 கொண்டாடப்படுகிறது. எதற்காக சார் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இவரினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த தினம் என்பது தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் 11. அதாவது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இருக்குது இல்லையா, ஸோ செப்டம்பர் 11, 2008 செப்டம்பர் 11, 2008 இதை கல்வி நாளாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நவம்பர் 11 அமல்படுத்தப்பட்டுச்சு. இந்தியாவினுடைய கல்விக்கான காரணத்திற்காக இந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவில் கல்விக்கான எவ்வளவு பணியை ஆற்றிருக்கிறாரு, அவருடைய பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் அந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது கல்விய தினமாக. ஓகே, இதற்கான கருப்பொருள் இன்க்ளூசிவ் லேர்னிங், இம்ப்ரூவ்ட் லேர்னிங் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்றது. அடுத்தது உலக நிமோனியா தினம். உலக நிமோனியா தினம் அப்படின்றது நவம்பர் 12. உலக நிமோனியா தினம் என்பது நவம்பர் 12. இந்த நிமோனியா என்பது ஒரு சுவாச பிரச்சனை. அது முக்கியமாக நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நுரையீரல் சுவாச பிரச்சனை. அதாவது எந்த நேரத்திலையுமே இது யாருக்குமே தாக்கலாம். இது ஒரு தீவிரமான உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நுரையீரல் தொற்றாக இது கருதப்படுகிறது. ஸோ அதனால் இது ஆரம்ப காலகட்டத்தில் இதை கண்டுபிடித்து ட்ரீட் செஞ்சோம் அப்படின்னா இதிலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் இருக்குது. இதனுடைய கருப்பொருள் எவ்ரி பிரீத் கவுண்ட்ஸ், ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் அப்படின்றது. அடுத்தது கடைசியாக பொது சேவைக்கான ஒளிபரப்பு தினம் என்பது நவம்பர் 12. அதாவது காந்தி அவர்கள், மகாத்மா காந்தி இருக்காங்க இல்லையா, ஸோ 1947 நவம்பர் 12 இந்த நாளில் இந்த ஆல் இண்டியா ரேடியோவிற்கு வருகை புரிந்தார். ஓகேங்களா, ஸோ அந்த வருகை புரிந்த நாளை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த பொது சேவைக்கான ஒளிபரப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் அதில் என்ன அவர் பேசியிருப்பார் அப்படின்னா, பிரிவினை அகதிகளுக்கு எதிராக, பிரிவினை அகதிகளுக்கு சார்பாகவும் உரையாற்றியிருப்பார். ஓகேங்களா, சரி, ஓகே, இதோட இந்த 4 நாள்கள் முடிவடைகிறது. ஸோ மேலும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.